Watch what magnesium does to your bowels. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 3வது வசனம். குறிப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளின், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து இருக்கிற உங்களுக்கு தைரியத்தை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், பலனற்று போன நிலைகள் காணப்படலாம். காரணம், சூழ்நிலைகளின் காரணமாக சோர்வுக்குள்ள தள்ளப்பட்ட நீங்கள், இயேசு இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உடையவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்பதையெல்லாம் அறிந்திருந்தும் பலனற்று தைரியத்தை இழந்து போய் என்ன செய்வது என்று அறியாதவர்களாய் ஒரு சிலரும் நீண்ட நாட்களாய் தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விருப்பங்களுக்காக காத்திருந்து பதில் இல்லை என்றும், என் ஜெபங்கள் கேட்கப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்துடன் இருப்பவர்களும், வேறு சிலர் புதிய விடியலுக்காய் புதிய பாதைகள் திறக்கப்பட வேண்டி காத்திருக்கிறவர்களும் உண்டு. பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் பதில் செய்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர் என்று. கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் ஜெபத்திற்கு மறு உத்தரவை கொடுத்து பலன் தந்து தைரியப்படுத்தி ஆசிர்வதிப்பேன் என்று இன்றைக்கு உறுதியளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், பதிலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், அவன் குடியிருக்கிற நகரமாகிய சிக்லாகின் மேல் அமலேக்கியர்கள் தாவீதுக்கு விரோதமாக புகுந்து நகரத்தை அக்கினியினால் சுட்டெரித்து அங்குள்ள ஜனங்கள் யாவரையும் சிறைப்பிடித்து சென்று விட்டனர். இதை அறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீதும் செயல்பட்டான். கொள்ளையாடி கொண்டு போன யாவற்றிலும் ஒன்றும் குறையப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், பலனடைந்தான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட சத்ரு சகல சதித்திட்டங்களினால் உங்களின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, உங்களின் ஐக்கியம் போன்றவற்றை திருடிக் கொண்டு சுட்டழித்து விட்டானே என்று கலங்கிக் கொண்டு அழுவதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களே, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரின் சமூகத்தில் ஆறுதல் பெறுவீர்கள். கர்த்தர் தாவீதுக்கு அருளின அதே மறு உத்தரவை இன்றைக்கு உங்களுக்கும் அருளுகின்றார். நீங்கள் இருந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள். ஒன்றும் குறைப்படாமல் சகல நன்மைகளும் திருப்தியாய் பெற்றுக் கொள்ளும்படியும் ஆசிர்வதிக்கின்றார். மேலும் உடைந்த மனதை தேற்றி பலனையும் ஆறுதல், சமாதானத்தை, சுகத்தை அளிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் சமாதானத்தை காண்பீர்கள். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமாம், இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் பாவங்களுக்காக மன்னித்து தெரிந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள்
கர்த்தர் உங்களின் கண்ணீர் நிலைகளை மாற்றி கழிப்படையும்படி செய்யும் நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் விலகாத துன்பங்கள், கட்டுகள், தடைகள் போன்றவற்றால் கட்டப்பட்டவர்களாய், சரியான முடிவெடுக்க முடியாதவர்களாய் சமூகத்தில் பல நாட்களாய் காத்திருந்தும் பதில் வரவில்லையே என்ற மனபாரத்தோடு இருப்பீர்களானால், இதோ இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தையானது கடந்து வருகின்றது. உன் துக்க நாட்கள் முடிவடைந்தது என்றும், இனி நீ அழுது கொண்டீராய் என்றும், ஆகவே உங்களின் காத்திருத்தல் வீண் போகாது. அதனதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால், கால தாமதமானாலும் கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது என்பதை விசுவாசியுங்கள். தாமதங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், விசுவாசித்து துதியுங்கள். துதிக்க துதிக்க கிருபை பெருகும். கர்த்தரின் கிருபையை பெற்றுக்கொள்வதை நாடுங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் போனாலும் அவரின் கிருபை என்றென்றும் விலகாது காத்துக்கொள்ளும் என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே பிறவியிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போம். அவனை அடுத்த வாசலிலே பிச்சை எடுப்பதற்காக சிலர் அவனை சுமந்து கொண்டு வந்து அங்கே உட்கார வைப்பர். இப்படியாக வருடங்கள் கடந்து போன வேளையில், அன்று தேவாலயத்திற்கு பேதுருவும் யோவானும் பிரவேசிக்க சப்பானியாகிய மனுஷனை உற்று பார்க்கின்றனர். அந்த மனுஷனோ எல்லாரிடமும் எதிர்பார்ப்பது போல் அவர்களிடமும் வயிற்று பிழைப்பிற்கு ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றான். ஆனால் பேதுருவும் யோவானும் கூறுகின்றன, எங்களிடம் பொன்னும் வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லியவுடன் சுகத்தை பெற்றுக் கொள்கிறான். சிறிதும் வேளையில் சப்பானியாகிய மனுஷனுக்கு கர்த்தர் பேதுரு யோவான் மூலம் அற்புதம் செய்கின்றார். சுகத்தை பெற்றுக்கொண்டவுடன் அவனுடைய கால்களில் பலம் உண்டாகிறது. குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை துதிக்கின்றான் என்று நாம் வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் எந்த தேசங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் இதுநாள் வரையில் எவற்றுக்காக வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணீர்களோ, சுகம் வேண்டியும், தடைகள் விலகும்படியும், கண்ணீர் நிலைகள் மாறவும், கடன் பிரச்சனைகள் நீங்கவும், அதிகாரிகள் கண்களில் தயவுக்காகவும், உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகள் வருகிறது. நீங்கள் கடந்து வந்த கண்ணீரின் பாதைகளை களிப்பான நீரூற்றாய் கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகின்றார். நடக்கவே முடியாத கடினமான சூழ்நிலைகளினால் கட்டப்பட்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு அவைகளின் கட்டுகள் விடுவிக்கப்படுகின்றது. மேலும் இன்றைக்கு மேல் மனதுருகின்ற கர்த்தர், உங்களின் கண்ணீரை காண்கிற கர்த்தர், புறஜாதிகளின் மத்தியில் உங்களுக்கு செய்ய போகும் நன்மைகளின் நிமித்தமாய் இவர்கள் தேவன்களுக்கு பெரிய செய்தார் என்று சொல்லிக் கொள்வார்கள். பிறவி சப்பானி பேதுருவிடம் கேட்டது என்னவோ, அன்றைக்கு வயிற்றை நிரப்புவதற்குரிய ஆசிர்வாதத்தை. ஆனால் கர்த்தரோ அவனுக்கு நித்திய காலமாய் இருக்கின்ற நன்மையை, சுகத்தை கட்டளையிட்டார். அவன் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்தான். அப்படியே இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எவைகளுக்காக வேண்டிக் கொண்டீர்களோ அவைகளுக்கு மேலாக உங்களை ஆசீர்வதிக்கும்படி தீவிரித்து இருக்கின்றான். விசுவாசியுங்கள், கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் பாவங்களுக்காக மறித்து இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுதலை ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு உள்ளங்களை, அன்பு நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
31 8வது மாசம் 2025 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அடுத்த மாசம் எப்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவர் செயல்படுகிறாரோ என்று சொல்லி இந்த நாட்களிலே கலங்கி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 25வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களில் அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த வார்த்தையை பார்க்கிற வேளையிலேயே பாருங்கள், இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அதாவது பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். அடுத்த மாசத்துக்குள் கடந்து சென்று கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, இந்த மாசத்தினுடைய கடைசி நாளிலே நின்று அடுத்த 9வது மாசத்துக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்ல போகிற வேளையிலே ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இவ்வளவு காலம் நாங்கள் பெரிய காரியங்களை செய்யாதபடி இந்த நாட்களில் ஏதாவது தடைகளோடு இந்த நாட்களில் இருந்திருக்கலாம். அல்ல இந்த நாட்களில் நாங்கள் பலப்பட முடியாதபடி, வேலை செய்கிற இடங்களிலே உயர்வில்லாதபடி, இந்த நாட்களிலே ஊதியத்திலே உயர்வில்லாதபடி ஏதாவது தடைகள் மூலமா இந்த நாட்களிலே எங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நாங்கள் நேசிக்கிற ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ பெரிய காரியங்களை செய்கிறது மட்டுமல்ல, மென்மேலும் பலப்படுவாய். அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்க பலப்படுவீர்கள் என்று விசுவாசியுங்கள். மென்மேலும் நான் பலத்த காரியங்களை ஆண்டோடைய நாமத்திலே செய்வேன் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குள்ளே இந்த நாட்களே கிரிகளை நடப்பிக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த 8 மாசங்கள் இந்த நாட்களிலே 9 மாசங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே 8வது மாசத்துக்குள்ளே நடத்தி வந்து 9வது மாசத்துக்குள்ளே நடத்தி வருகிற தேவன் பெரியவரும் வல்லவருமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அந்த 8 மாசங்கள் எப்படியாக கண்ணின் மணி போல் பாதுகாத்தார். ஆனால் 9வது மாசத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுகிற வேளையிலேயே தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை மென்மேலும் பலப்படுத்த அவராலே தான் கூடும். மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது. அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே விசுவாசியுங்கள். அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து மென்மேலும் இந்த நாட்களிலே பலப்பட்டு ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்யுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாட்களிலே ஆலயத்திலே அதாவது நாட்களில் ஒரு ஜெப குழுவை நடத்தி கொண்டிருந்தால், அல்லது இந்த நாட்களில் ஆராதிக்கிற ஒரு குழுவை இந்த நாட்களில் நடத்தி கொண்டிருந்தால், ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் அதாவது பெரிய காரியங்களை அடுத்த மாசத்தில் இருந்து தொடர் செய்ய போகிறீர்கள். அது மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மென்மேல் நீங்கள் பலப்படுவீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களை பலப்படுத்தி இந்த நாட்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் இந்த நாட்களிலே நம்முடைய கர்த்தராகிய தேவ ஆண்டவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கும் இந்த பலன் போதும், அனுப்புகிறவர் நான் என்று சொல்லி இந்த நாட்களை அனுப்பின தேவன் கிதியோன் மூலமாய் அநேக பலத்த காரியங்களை இந்த நாட்களிலே செய்தார். அதே விதமாக இன்றைக்கு தேவன் இந்த நாட்களிலே நீங்கள் மென்மேலும் பலப்படும்படியாக தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை உங்கள் மூலமாய் கட்டி எழுப்ப அந்த நாட்களில் தேவன் சித்தமாயிருக்கிறார். அதனாலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவன் மேலே இந்த நாட்களிலே பற்று வையுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களிலே தேவன் நாட்களிலே உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். You will be do great things and succeed. அதாவது நீங்கள் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்வது மட்டுமல்ல, அந்த காரியங்களை நீங்கள் அதாவது வெற்றியோடு இந்த நாட்களிலே செய்து முடிப்பீர்கள் என்றுதான் இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் தேவன் உங்களோடு கூட இருந்து அந்த காரியத்தை செய்யும்படியாக தேவனுடைய வலது கரம் இந்த நாட்களில் அமர்ந்து நடத்தும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அடுத்த மாசத்தை குறித்து நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய கரம் இந்த நாட்களே இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நாட்களே அமர்ந்து அற்புதமான காரியங்களை அடுத்த மாசத்திலே இந்த நாட்களிலே செய்ய
தேவன் உங்களை கொண்டு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தேவனிடத்தில் இந்த நாட்களிலே அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தங்களை அற்பமாக எண்ணாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தைகளாகும். வாக்குத்தத்தங்களும் அப்படியாக இருக்கிறபடினால் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.